அபிராமி, பிரியாணி அபிராமி, டிக்டாக் அபிராமி அப்படின்னு 2018ல ரொம்ப ட்ரெண்டிங். நான் அந்த நேரத்திலேயே இந்த இந்த ஒரு இந்த கொடூரமான கொலை பாதகம் செய்தி ஆனப்போ அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன். 6 வருஷத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டதுக்கு முதல்ல நீதிமன்றத்துக்கு நம்ம நன்றி செலுத்திக்கணும். ஏன்னா 6 வருஷத்துல மாவட்டம் மாறி இருக்கு. இப்ப ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப அது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இருக்குது. மாவட்டம் மாறினாலும் நீதியின் காவல்துறையின் விசாரணையும் சரி, நீதியின் கடமையும் சரி சரியான நேரத்துல முடிச்சுட்டாங்க. 6 வருஷங்கிறது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஏதாவது ஒரு குற்றத்துக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா வருஷ கணக்குல நீடிச்சு இருக்குங்கிறத தாண்டி இப்பெல்லாம் கிரிமினல் கேஸ்ல இது போன்ற கொடூரமான குற்றங்கள்ல சரியான தீர்ப்பு சரியான நேரத்துல வந்துருது அப்படிங்கிறது முதல்ல நம்ம நன்றி பாராட்டு எல்லாத்தையுமே தெரிவிச்சுக்கிறோம். நீதிபதி திரு செம்மல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அபிராமியை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அவர்களே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தீர்ப்புல சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த பொம்பளையெல்லாம் தூக்குல போடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா சட்டம் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கல. அதனால சாகும் வரை சிறைச்சாலை, சாகும் வரை வீரியமான சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா கடுமையான ஆயுள் தண்டனை. அதுல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம உடைச்சு சொல்லுவோமே, இந்த மாதிரி கொலை பாதகிகள் தாய் அப்படின்னு நீங்க உங்களுடைய அறிமுகத்துல சொன்னீங்க, முகாந்திரத்துல. இதெல்லாம் தாய் என்ற சொல்லுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய பேய்.